ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடிச்செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு காயின் பெஸ்ட்டாக இல்லை கோல்டு ஜுவல்ஸ் வந்து பெஸ்ட்டாக அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம 1 கிராம் வந்து கோல்டு காயினாக வந்து சேவ் பண்ணலாமா, இல்லை 1 கிராம் வந்து கோல்டு ஜுவல்லரியாக சேவ் பண்ணலாமா அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம 1 காயின் மட்டும் வாங்கினா எவ்வளோ ஆகுது, இல்லை கோல்டு ஜுவல்லரியாக வந்து 1 கிராமாக வாங்குகிறோம், அப்படி வாங்கினா நமக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது, எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். நான் வந்து காயினாக சேர்த்து பெரிய நகை வாங்காமல் நான் வந்து குட்டி குட்டியாக 1 கிராம் 2 கிராமில் வந்து குட்டி குட்டி ஜுவல்ஸாக ரிங்கு, அப்புறமேட்டு குட்டி குட்டி தோடு, ஸோ இந்த மாதிரியாக வந்து நான் சேர்த்து வச்சு அதெல்லாம் போட்டுட்டு ஒரு பெரிய நகையாக வந்து எடுக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் வந்து நம்ம கோல்டு காயினாக வந்து சேவ் பண்ணுங்கள், கோல்டு ஜுவல்லரியாக வந்து சேவ் பண்ணாதீங்கன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரியும். இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேடிச்செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கோல்டு காயினாக வந்து நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம சேர்த்து வச்சோம், கோல்டு காயினாக வந்து சேர்த்து வச்சோம் அப்படின்னா ஒரு பெரிய நகை வந்து வாங்குறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே வந்து நீங்கள் 1 கிராம் 2 கிராம் ஜுவல்ஸாக வந்து வாங்கி நீங்கள் சேவ் பண்ணலாம். ஆனால் நமக்கு நிறையா வந்து லாஸ் ஆகும். ஸோ என்னன்னு வந்து நான் சொல்கிறேன். இதே வந்து நம்ம கோல்டு காயின் எதுக்கு சேவ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறோம். லேண்ட் வாங்க, இல்லை ஹோம் கட்ட, இல்லைனா பார்த்திங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து எஜுகேஷன், இல்லைனா ஒரு கல்யாணம், ஸோ இந்த மாதிரி வந்து பெரிய செலவுலாம் நமக்கு வருது அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி கூட இந்த கோல்டு காயினை வந்து நம்ம கொடுத்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், அடகு கூட வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால நம்ம வந்து கோல்டு காயினை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் இதோட அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கம்மி. அதே வந்து நம்ம 1 கிராம் கோல்டு காயினாக சேவ் பண்ணாமல் 1 கிராம் ஜுவல்ஸாக சேவ் பண்ணால் எவ்வளோ வருது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இப்போ நம்ம இந்த கோல்டு காயினாக வாங்கினீங்க அப்படின்னா நம்ம வந்து அடவும் வச்சுக்கலாம், சேல்ஸும் வந்து நமக்கு எமர்ஜென்சி இருக்குது அப்படின்னா காயினை வந்து கொடுத்துட்டு பணமாக கூட நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஜுவல்லரி ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து காயினை கொடுத்துட்டோன்னா ஜுவல்ஸ் வந்து தான் தருவாங்க. ஏன்னா பணத்தை வந்து தருவாங்க, பட் ரொம்ப வந்து நம்மளை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. மேம் நீங்கள் ஜுவல்ஸ் எடுத்துக்கலாம்ல, இவ்வளோ இருக்குல்ல, நீங்கள் ஜுவல்ஸில் இந்த டிசைனை பாருங்கள், அந்த டிசைன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இதே நம்ம பணமாக வாங்கினா கொஞ்சம் பெனிஃபிட்டு. இதே கோல்டு காயின் கொடுத்துட்டு நம்ம ஜுவல்ஸாக எடுத்தால் கொஞ்சம் லாஸ் தான் நான் சொல்லுவேன். பட் நம்மளால் பெரிய தொகையை வந்து உடனே ரெடி பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம சின்ன சின்ன அமௌண்ட் நம்ம கையில் இருக்கும்போது நம்ம கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணுறோம். இப்போ காயினோட வேஸ்டேஜின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3% ஜிஎஸ்டி வந்து வேஸ்டேஜும் பார்த்திங்க அப்படின்னா 2-3, ஸோ 1% வந்து இருக்குது. ஸோ நான் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3% வரைக்கும் நம்ம போடலாம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஜுவல்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா 3% தான் வந்து ஜிஎஸ்டியே. வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ஹையாக வந்திருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 7%லேருந்து 20%ன்னு நான் சொல்லியிருக்கேன். இது 20லாம் ரொம்ப அதிகம் தான். இருந்தாலும் நான் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்லியிருக்கேன். நம்ம சின்ன இப்போ 1 கிராமுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் எப்பயுமே ஹையாக தான் இருக்கும். நீங்கள் 18க்கு மேலே தான் வந்து பார்க்க முடியும். இந்த 1 கிராம் 2 கிராமில் தோடு, ரிங்கு அப்படின்னா அந்த சின்ன பொருட்கள் எப்பயுமே வந்து வேஸ்டேஜ் வந்து அதிகமாக தான் இருக்கும். இப்போ வந்து கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 9,000 நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் காயின் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம 9,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து ஒரு 270 9,270. இது வந்து நான் ஆஃபர் டைமில் வாங்குறதுக்காக நான் வந்து வேஸ்டேஜ் வந்து மென்ஷன் பண்ணலை. இப்போ வந்து நம்ம ஆஃபர் டைமில் வாங்கினோம் அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து நமக்கு வந்து கிடையாது. அதனால் ஜிஎஸ்டி மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ ஆஃபர் டைமில் வந்து நம்ம காயினாக வந்து சேவ் பண்ணலாம். இதே நீங்கள் ஜுவல்ஸாக வாங்கினீங்க அப்படின்னா அதே வந்து கோல்டு ஜுவல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா 9,200 இருக்குது கோல்டு ரேட்டு. இப்போ 9,200 இன்ட்டு ஒரு பவுனில் வந்து வாங்குறீங்க, அப்போ 8 கிராம், அப்போ 76,800 வந்து வருது. இப்போ 76,800 இன்ட்டு 3% வந்து ஜிஎஸ்டி வந்து கொடுக்குறோம், 2,304. இப்போ வேஸ்டேஜின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8% ஒரு மினிமமாக ஒரு டிசைன் இருக்குது அப்படின்னா நார்மல் டிசைனுக்குள்ள ஜுவல்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8% நான் போட்டிருக்கேன். அப்போ 76,800 வருது இன்ட்டு 8% வந்து வேஸ்டேஜ் சீக்வல்ட்டு 6,144. ஜிஎஸ்டி மட்டும் நம்ம ஒரு பவுனுக்கு எவ்வளோ கட்டுறோம் அப்படின்னா 2,304. மேக்கிங் சார்ஜுன்னு ஒரு 1000 வந்து போடுவாங்க, அது ரெண்டுமே சேர்த்து தான் வரும், வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜு 6,144. இது எல்லாத்தையும் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 9,448 வந்து
ஒரு பவுன் ஜுவல்ஸ் வாங்கும்போது. இதே வந்து நம்ம ஆஃபர் டைமில் வாங்கணும் அப்படின்னா ஜிஎஸ்டி மட்டும்தான் வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். எப்படியுமே வந்து நம்ம 8 பவுனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து 1 கிராம் வாங்கும்போது ஜிஎஸ்டி வந்து நம்ம காயினுக்கு வந்து சேர்த்துக்கிட்டே வரும். இதே நம்ம 1 பவுன் மொத்தமாக வாங்கினாலும் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜும் எப்படியும் ஹையாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து ரெடி காசு கொடுத்து வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம காயின் வாங்கும்போதுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த 8 கிராம் நம்ம சேர்க்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஜிஎஸ்டி வந்து 270 ரூபா அந்த ரேட்டை பொறுத்து மாறும். ஸோ அப்போ வந்து கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால ஜிஎஸ்டி வந்து நமக்கு மாறிட்டே இருக்கும். வேஸ்டேஜ் வந்து ஆஃபர் டைமில் கூட வாங்கிடுவோம் அப்படின்னு நினச்சி விட்டால் கூட இந்த மாதிரி ஜிஎஸ்டி வந்து 8 பவுன் சேர்க்குற வாட்டி ஜிஎஸ்டி வந்து நம்ம 8 வாட்டி வந்து பே பண்ணிகிட்டே இருப்போம். இதே கோல்டு ஜுவல்ஸ்னு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வாட்டி தான் வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுவோம். இருந்தாலும் வேஸ்டேஜ் வந்து நம்ம ஒவ்வொரு கிராமாக பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து அதிகமாக இதாகும். இதுவுமே நம்ம 1 கிராம் பார்த்திங்க அப்படின்னா 250 ரூபா லெஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி ஆஃபர் டைமில் வாங்குறத விட ஸோ கோல்டு சீட்டில் வாங்கணும் அப்படின்னா ரொம்பவே வந்து பெஸ்ட்டு. என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நோ வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நம்ம எந்த ஒரு ஜுவல்ஸ்னாலுமே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வாட்டி பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி மட்டும்தான் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் ரெடி காசு கொடுத்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் எல்லாம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஆனால் என்ன ஒரு ட்ராபேக்னால் இதில் ஒரு 11 மந்த்து நம்ம வெயிட் பண்ணணும். ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை. நம்ம கையில் காசு இருக்குது அப்படின்னா உடனே கொடுத்துட்டு அன்னை கோல்டு ரேட் வந்து நம்ம வந்து என்ன இருக்கோ அதுக்கு வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மாதம் வந்து கோல்டு ரேட் வந்து எக்ஸ்ட்ரா மில்லிகிராம் வந்து ஆட் ஆகும். போக போக பார்த்திங்க அப்படின்னா அந்த மில்லிகிராம் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆக நம்மளோட தங்கம் ஆட் ஆகுதுல்ல. ஸோ அது வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். டிக்ரீஸ் ஆகிட்டே வரும்போது நம்ம இப்போ 1 பவுன் இதில் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம 11 மந்த்து கழிச்சு அப்படின்னா ஒரு 7 கிராம் தான் நம்மளால் வாங்க முடியும். 1 பவுன் வாங்க முடியாது. நீங்கள் ரெடி காசு கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா 1 பவுன் அந்த கோல்டு ரேட்டுக்கே வாங்கிடுவீங்க. எனக்கு கம்மியாக இருக்குமா வாங்கிடுங்க. இதை சீட்டு போட்டிங்க அப்படின்னா ஒரு 11 மந்த்து வெயிட் பண்ணும்போது அது மில்லிகிராம் வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு 7 கிராமுக்கு தான் நீங்கள் வாங்க முடியும். ஆனால் என்ன ஒரு ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் நகை வந்து வாங்கலாம். மொத்தமாக நம்மளால் இப்போ கல்யாணத்துக்கு அப்படின்னா நீங்கள் உடனே வந்து எடுத்துடலாம். ஸோ ரெடி காசு கொடுத்து எடுப்பீங்க. இந்த மாதிரி நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம மாதம் ஒரு 2000 3000 ஸோ 5000 செட்டு அப்படி தான் போட்டு நம்ம வாங்கும்போது நம்ம அன்னைக்குள்ளே நம்ம 5000 கட்டுறோம்னா அந்த 5000 அன்னை கோல்டு ரேட் என்ன இருக்கும் அந்த மில்லிகிராம் வந்து நம்ம சேவ் பண்ண மாதிரி இருக்கும். இதே வந்து நம்ம ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா வேஸ்டேஜ் எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12%லேருந்து 20% எப்படியும் ஹையாக தான் வந்து இருக்கும். கோல்டு சீட்டு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து கோல்டு சீட்டில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட் கொடுப்பாங்கன்னா நோ வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் அதே வந்து காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா காயினோட வேஸ்டேஜே பார்த்திங்க அப்படின்னா 1%லேருந்து 3% வரைக்கும் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்போ அந்த வேஸ்டேஜ் வந்து இந்த கோல்டு சீட்டு போட்டு நீங்கள் இது பண்ணிடாதீங்க. ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வேஸ்டேஜ் வந்து நமக்கு வந்து பே பண்ண வேண்டியதில்லை. அதனால் கோல்டு சீட்டு போட்டிங்க அப்படின்னா ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதனால் ஜுவல்ஸுக்கு பெஸ்ட்டு ஜுவல்ஸ் நம்ம வாங்கணும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா கோல்டு சீட்டு வந்து போடுங்க. எந்த ஷாப்பில் வந்து நோ வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் இல்லையோ அந்த ஷாப்பாக பார்த்து போடுங்க. ஸோ நிறைய ஷாப் வந்து இருக்கும். சில ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கூட கட்ட வேண்டாம். ஸோ மங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி கூட கட்ட வேண்டியதில்லை. ஸோ அந்த மாதிரி ஷாப்லாம் வந்து போடுங்க. இல்லை நான் காயினை தான் வந்து சேவ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா டிஜிகோல்டு. ஸோ டிஜிகோல்டில் வந்து சேவ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து போனஸ் வந்து ஆட் ஆகும். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் மேக்கிங் வந்து கட்ட தான் செய்யணும். வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து கட்ட தான் செய்யணும். அதை வந்து அவங்க கொடுக்குறாங்கல்ல அந்த 7% 6%. ஸோ அந்த போனஸை வந்து நம்ம வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் வந்து கட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படியுமே வாங்கினாலுமே ரெடி காசு கொடுத்து வாங்கணும் ஆஃபர் டைமில் வாங்கணும் அப்படின்னா ஒரு 100 மில்லிகிராம் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 75 ரூபீஸ் தான் வந்து நமக்கு லெஸ் ஆகும். ஏன்னா ஆஃபர் டைமில் அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து நமக்கு கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஒரு 100 மில்லிகிராம் வாங்குகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி 3% வந்து கட்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பெஸ்ட்டு வே பார்த்திங்க அப்படின்னா டிஜிகோல்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அவங்க கொடுக்குற போனஸே வந்து நம்ம வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் வந்து கட்டுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கோல்டு காயினே இல்லைனா கோல்டு ஜுவல்ஸ் எது பர்ச்சேஸ் பண்ணாமலே நமக்கு லாபம் தான். ஆனால் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஜிகோல்டு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கோல்டு ஜுவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு சீட்டு வந்து நகைச்சீட்டு போகிறது வந்து பெஸ்ட்டு. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த வீடியோ வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்லி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.